பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் டாக்டர். தாய்ப்பாலை வணிக ரீதியாக விற்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கும் சூழலில் இந்த விற்பனையானது ஃப்ரீசரில் வச்சு அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. வணிக ரீதியாக ஒரு ஃப்ரீசரில் வைக்கப்பட்ட தாய்ப்பாலை வாங்கி அதனால் என்ன பயன் இருக்கிறது? என்ன மாதிரியான பயன்பாடுகளுக்கு அது பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, அது ஃப்ரீசர்ல வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரூல் இருக்கு. ரூம் டெம்பரேச்சர்ல சில மணி நேரங்கள் பயன்படுத்தலாம். அது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு டோர்ல இல்ல அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார வந்து சில 4 டிகிரி கீழே இருக்கு மேல இருக்குன்னு பார்க்கும்போது சில நாட்கள் பயன்படுத்தலாம். ஃப்ரீசர்ல வச்சா அதிகமாக காலகட்டமும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 6 months வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அது ஆக்சுவலா நல்லா அழகா சுத்தமான முறையில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல வைக்கிறது அந்த மெத்தட்லாம் இருக்கு. ஆனாலும் இது வந்து எதற்காகன்னா இந்த மில்க் பேங்க்ல கவர்மெண்ட்ல வந்து மில்க் பேங்க் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துவதற்காக தானே தவிர வணிக ரீதியில் இது வந்து பயன்படுத்தவே கூடாது, வணிக ரீதியில் செய்யவே கூடாது. இந்த கான்செப்ட்ல இந்த ப்ராசஸ்ல வந்து 3 பேர் இன்வால்வ் வராங்க. ஒருத்தர் யாருன்னா வந்து டோனர், இன்னொருத்தவங்க யாருன்னா ரிசீவ் பண்றவங்க, யாருக்காக எந்த குழந்தைக்காக அதை வாங்குறாங்கன்னு. அது நடுவுல மூன்றாவங்க யாரு அப்படின்னா நடுவுல இன்வால்வ் ஆகிற பர்சன், தேர்ட் பர்சன். அது வந்து கவர்மெண்டோட அத்தாரிட்டியாக இருக்கணுங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்பதான் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வராதுன்னு. ஸோ அரசாங்கமே மில்க் பேங்க் வந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இது போன்ற மில்க் பேங்க் வந்துட்டு தாய்ப்பால் வங்கி வந்து ஏற்கனவே இருக்கின்றது. பல ஆண்டுகளாகவே இருக்கின்றது. அதுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு வந்துட்டு இப்ப சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறக்குது, சின்ன குழந்தையா இருக்குது, எடை குறைந்து பிறந்திருக்கின்றது, இல்ல குறை மாதமாக பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த டாக்டர்ஸே வந்து நீங்க இந்த பேங்க்ல போயிட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது போயிடும். ஸோ பொதுமக்கள் மத்தியில இது மாதிரியான ஒரு பேங்க் இருக்குங்கிறதுக்கான விழிப்புணர்வுகள் பெருசா தேவைப்படாத ஒரு சூழல் இருந்தது. ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை பார்க்கும் பொழுது வணிக ரீதியாக செய்யும் பொழுது இதை தவிர்ப்பதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வு என்ன ஏற்படுத்தணும்னா இந்த மாதிரி மில்க் பேங்க்னு ஒண்ணு இருக்கு, அது அரசாங்கத்திலும் இருக்கு. அதுல வந்து தானமாக வாலண்டியர்ஸ் வந்துட்டு மில்க கொடுக்கலாம், பிரெஸ்ட் மில்க கொடுக்கலாம். அங்கிருந்து தேவைப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது. இதை வந்து கட்டாயமாக வணிக ரீதியாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு பாப்பாவே குடிக்கும் பொழுது வேற, எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது அது எல்லாமே கை சுத்தமா இருக்கணும், கண்டெய்னர் சுத்தமா இருக்கணும், கையெல்லாம் சோப் போட்டு கழுவி வைக்கணும், பாத்திரங்கள்லாம் சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா என்ன மாதிரி அல்லது ஃப்ரீசர்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்னா என்ன மாதிரி அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் இருக்கு. எல்லா பாத்திரங்களுமே எல்லாமே சுத்தமா இருக்கும்போது தான் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். ஸோ இது வந்து அதற்கான நடைமுறைகள் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா பண்றதா சரியா இருக்கும். அதே மாதிரி பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் நிறைய மெக்கானிசம் இருக்கு, நிறைய டிவைசஸ் இருக்கு. ஸோ அது வந்து சிலது பெயின் இல்லாம இருக்கும், சிலது பெயின்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அரசாங்கத்துல மில்க் பேங்க்ல இருந்து இருக்கு. ப்ரீடம் வார்டு அப்படின்லாம் சொல்லி கவர்மெண்ட்ல இருக்கு. அந்த இடத்துல வந்து பிரைவேட்ல இருக்கிறவங்களும் டாக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மதருக்கு வந்து இந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஏன் அந்த மாதிரி தேவைப்படுகிறது என்றால் ஒரு கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தை வந்து 40 வாரம் வந்து இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியில வரணும். ஒரு 28 வாரம் 29 வாரம் குழந்தை வெளியில வரும்போது அந்த குழந்தையோட வாய் ரொம்ப சின்னதா இருக்கும் பொழுது தாய்மார்களுடைய மார்பகம் பெருசா இருக்கும் பொழுது அது சரியா அந்த காம்பை பிடிச்சு சட் பண்ணி பால் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதன் காரணமாக சில வாரங்களுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வந்து தேவைப்படுகிறது. அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ங்கிறது வந்து தாய்ப்பாலாக இருப்பது வந்து நல்லது. வேற மாட்டுப்பாலோ இல்ல கழுதை பாலோ இல்லாம எல்லாம் தாய்ப்பாலை கொடுக்கறது சால சிறந்தது. அந்த அடிப்படையில அதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப அந்த அம்மாவுடைய பாலையே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாங்கிறது ஒரு மெத்தடு. சில சமயம் அந்த அம்மாவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது, வேற ஏதானும் வந்து அவங்களுக்கே வந்து பிபி எல்லாம் இது பண்ணி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க, மாதிரி சூழல் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான வங்கிகளுடைய தேவை ஏற்படுகிறது. இதற்காகத்தான் வங்கிகள் இருக்கின்றன. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நியூ பார்னுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பிரைவேட்ல இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து நெக்ஸஸ் இருக்கு. மில்க் பேங்கோட நம்ம லெட்டர் கொடுப்பாங்க, ஐசிஹெச்லயும் இருக்கு. ஸோ அங்க போய் அந்த லெட்டர் கொடுத்துட்டு அந்த பால் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நடைமுறையில் இருக்கின்றது. இந்த நேரத்துல வணிக ரீதியில் இது செய்வது ஏற்புடையதல்ல. அது நிச்சயமாக சுரண்டலை வழிவகுக்கும். யார் அதை விற்கிறாங்களோ அதை அவங்க குழந்தைக்கு வந்து டினை பண்ணிட்டு தவிர்த்து விட்டு தான் அதை விற்பாங்க. அல்லது வந்து விற்கும் போது நமக்கு காசு வேணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய பால் சுரக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதற்கான மருந்து மாத்திரைகள் தேவை, ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பால் சுரக்க வச்சு அதை விற்பற மாதிரியான சூழல் ஏற்படும்.
அதனால வந்து நிச்சயமாக ஒரு பெண் வந்து உடல் ரீதியாக சுரண்டப்படுவார்கள், பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும். சோ இதுல லாபம் அடைய போறவங்க அது நடுவுல இருக்கிற ஏஜென்ட் தானே தவிர மத்தபடி வந்து அந்த வாங்கிக்கிறவங்களும் ஏதோ அவங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கறனால அந்த குழந்தையை காப்பாத்தினா போற அடிப்படையில அதிக விலை கொடுத்து வாங்கறதுக்கும் தயாராக இருப்பார்கள். இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வருங்காலங்கள்ல தேவை அதிகரிக்கின்றது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல சர்வைவல் கொடுக்க முடியுது. ஒரு 28 வாரம் 24 வார குழந்தை எல்லாம் முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியா வளராது. இப்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல சர்வைவல் கொடுக்கும் பொழுது அந்த சில வாரங்களுக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுகிறது, சப்போர்ட் தேவைப்படுகிறது, பால் தேவைப்படுகிறது. பாலோட தேவை அதிகரிக்கும் பொழுது மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி டொனேட் பண்றவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாவோ அந்த மாதிரி ஏதாவது செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் மத்திய தர வர்க்கத்துல இருக்கவங்க பலர் வந்துட்டு ஏழை மக்கள்லாம் வந்து தாய்மார்கள் வந்து எனக்கு பால் எக்ஸஸா இருக்கு நான் தரேன்னு சொல்லுவாங்க. ஒரு மகப்பேறு மருத்துவரா பல நேரங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். ஆனா அவங்களால வந்து டெய்லி அந்த பாலை வந்து வங்கிக்கு கொண்டு செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு செய்ய முடியாது. பாலையும் நம்ம ஃப்ரீயா டொனேட் பண்ணிட்டு அதற்கான வந்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் அந்த மதருக்கு நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்கறவங்களுக்கு பண்ண முடியாது. நன்றி டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்ததற்கு. சட்டவிரோதமாக சென்னை மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்து வந்த கடைக்கு சீல் வைத்திருக்கின்றனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.